வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை தொடர்பில் டொனால்டு டிரம்பின் அதிர்ச்சி தகவல். மாமியாருக்கு எமனான மருமகள் தச்சன் தோப்பு பகுதியில் பயங்கரம். வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல் தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தீர்மானம். யாழில் முடக்கப்படவுள்ள சந்தேக நபர்களின் சொத்துக்கள் நீதிமன்றில் தீர்மானம். யாழில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இரட்டை கொலை, குடும்பஸ்தர் அதிரடி கைது. கலிபோர்னியா இலக்குகள் மீது ஈரான் பழிவாங்க வாய்ப்பு, FBI விடுத்த எச்சரிக்கை. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விதித்துள்ள 3 நிபந்தனைகள். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்துள்ளார். அத்தோடு ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பகுதியில் 4 பிரதான எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 14 முதல் 15ற்குள் முதலாவது கப்பலும், ஏப்ரல் 17 முதல் 18ற்குள் 2வது கப்பலும், ஏப்ரல் 21 முதல் 22ற்குள் 3வது கப்பலும், ஏப்ரல் 29 முதல் 30ற்குள் 4வது கப்பலும் வந்தடைய உள்ளன. குறித்த எரிபொருள் கப்பல்கள் அனைத்தும் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தரவுள்ளன. எரிபொருள் கையிருப்புகள் அனைத்தும் கப்பல்களில் இருந்து எரிபொருள் இறக்கப்படும் தருணத்தில் உலக சந்தையில் நிலவும் சந்தை விலைக்கு ஏற்ப கொள்வனவு செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டமிடப்பட்ட இறக்குமதிகள் மூலம் பண்டிகை காலத்திலும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் தட்டுப்பாடின்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பலை சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதற்காகவே தாக்கி அழித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கெண்டக்கியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், கப்பலை கைப்பற்றுவதற்கு பதிலாக ஏன் அழித்தார்கள் என ராணுவ அதிகாரிகளிடம் கேட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கப்பலை கைப்பற்றுவதை விட மூழ்கடிப்பது நல்லது என்று தனது ஜெனரல்களில் ஒருவர் தன்னிடம் கூறியதாகவும், அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என கூறியதாகவும் டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இலங்கைக்கு அருகே சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலால் ஈரானிய கடற்படை போர்க்கப்பல் ஐரிஸ் தேனா மூழ்கடிக்கப்பட்டது. குறித்த தாக்குதலில் 104 ஈரானிய கடற்படையினர் காணாமல் போன நிலையில் 84 பேரின் சடலங்களை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். அத்தோடு 32 பேர் காயமடைந்தனர். வரலாற்றில் ஏனைய நாடுகளை விட ஈரானை கடுமையாக அமெரிக்கா தாக்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கரவெட்டி தச்சன்தோப்பு பகுதியில் இடம்பெற்ற குடும்ப தகராறு காரணமாக பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதோடு அவரது கணவர் படுகாயமடைந்துள்ளதாக நெல்லியடி போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை 6 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 68 வயதுடைய யோகராஜா சரஸ்வதி என்ற பெண்ணே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக இவரது மருமகனால் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவர் மந்திகை கிராமக்கோடு பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் வைத்து மருமகனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வளைகுடா நாடுகள் மீது ஈரான் முன்னெடுத்து வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த கோரி வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையினால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டுள்ளது. குறித்த தீர்மானத்தின்படி வளைகுடா பிராந்திய நாடுகள் மீதான தனது தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் இடம்பெற்ற இந்த முக்கிய வாக்கெடுப்பில் சபையில் உள்ள 13 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. 2 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்த போதிலும் தீர்மானத்திற்கு எதிராக எந்தவொரு நாடும் வாக்களிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் வழக்கு தவணைகளின் போது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முற்படாத பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் 1 மாதத்திற்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாவிடில் அவர்களது சொத்துக்களை முடக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவு போலீசாரால் சந்தேக நபர்களின் வசிப்பிடங்களிலும் பொது இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளின் நேரடி பங்கேற்போடு குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நீதிமன்ற கட்டளை காட்சிப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து எதிர்வரும் 30 நாட்களுக்குள் குறித்த நபர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலோ யாழ்ப்பாணம் தலைமையக காவல் நிலையத்திலோ காலை 9 மணி முதல் 3 மணிக்கு இடையில் தோன்றுமாறு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் மன்ற கட்டளை பிறப்பித்துள்ளது. மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலியான சம்பவம் ஒன்று நெல்லியடியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது: வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கூடு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மனைவியின் தந்தையாரை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மனைவியின் தாயாரையும் வாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் நபரே இவ்வாறு படுகொலை செய்துள்ளார். குறித்த சந்தேக நபரை பருத்தித்துறை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வாழ்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். அமெரிக்கா ஈரானை தாக்கினால் பதிலடி நடவடிக்கையாக கலிபோர்னியாவில் திடீர் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்த ஈரான் முயற்சிக்கக்கூடும் என அமெரிக்க சட்ட நடைமுறைப்படுத்தல் அமைப்புகளுக்கு கடந்த மாதம் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எச்சரிக்கை விடுத்திருந்ததாக தெரியவந்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீதான பாரிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளோடு தொடங்கிய போர் அதன் 12வது நாளை எட்டிய நிலையில் பல நிறுவனங்களை உள்ளடக்கிய லாஸ் ஏஞ்சல்ஸ் கூட்டு பிராந்திய புலனாய்வு மையம் மூலம் FBI வெளியிட்ட ரகசிய எச்சரிக்கையை புதன்கிழமை பகிரங்கமாக வெளியிட்டது. வான்வெளி தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவரும் பிற உயர் அதிகாரிகளும் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ நிறுவல்களை நடத்தும் பல வளைகுடா நாடுகளுக்கு எதிராக ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்துள்ளது. குவைத்தில் உள்ள ஒரு தளத்தின் மீதான தாக்குதலில் போரின் 2வது நாளில் பல அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர். FBI பாதுகாப்பு செய்திக்குறிப்பை முதலில் வெளியிடுவதற்கு முன்பு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தாயகம் மீதான ஈரான் ஆதரவு தாக்குதல்கள் என்ற கருத்தை நிராகரித்தார். கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூஸும் அரசுக்கு உடனடி அச்சுறுத்தல்கள் எதுவும் இருப்பதாக தெரியாது என்று கூறினார். ராய்ட்டர்ஸால் பெறப்பட்ட பாதுகாப்பு அறிக்கையின் வகைப்படுத்தப்படாத நகல் திகதி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த உரையின் சாத்தியமான வாசகங்கள் அது போர் வெடிப்பதற்கு முன்பே வெளியிடப்பட்டது என்பதையும் அமெரிக்க தாயகத்தில் ஈரானிய பழிவாங்கும் தாக்குதல்களுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே சிந்திக்கப்பட்டிருந்தன என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளன. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசகியான் மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். அமைதியை நிலைநாட்ட சர்வதேச சமூகமும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் குறித்த பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஈரானிய ஜனாதிபதி இதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள் பின்வருமாறு: ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகளை அங்கீகரிப்பது, அதாவது ஈரானிய ஆட்சியின் இறையாண்மை மற்றும் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏற்பட்ட சேதத்திற்கு நியாயமான இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் அல்லது தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களையும் உறுதிமொழிகளையும் வழங்குதல் என்றவாறு 3 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் குறித்து கடற்றொழில் அமைச்சர் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார்.
அதன் அடிப்படையில் குறித்த காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மயிலிட்டி மக்களிடம் உறுதியளித்துள்ளார். மயிலிட்டி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக கடற்தொழில் அமைச்சர் குறித்த பகுதிக்கு நேரடியாக விஜயம் செய்திருந்தார். இந்நிலையில் அங்கு மக்களோடு உரையாடிய போது பாதுகாப்பு தரப்பிடமுள்ள காணிகள் இவ்வருட இறுதிக்குள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த விஜயத்தின் போது கடற்றொழில் அமைச்சரோடு வடமராட்சி அமைப்பாளர் கணேசரூபன், தெல்லிப்பளை அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.